அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு நம் இந்துக்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் உள்ள எல்லா இடங்களும் இருக்கும் திருக்கோயில்களில் கோமுக தீர்த்தம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா? அந்த கோமுக தீர்த்தத்தின் சிறப்பு பற்றி இந்த பதிவில் அறிவோமா? அரிய பல புண்ணிய பொருட்களில் சில சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவற்றில் திருத்தலங்களில் தெய்வ கருவறையில் இருந்து வெளியேறக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் கோமுகமும் ஒன்றாகும். இந்த கோமுகத்திலிருந்து வரும் புனித தீர்த்தம் மிகுந்த சக்தி வாய்ந்தது. கோயிலுக்கு செல்லும் போது பலர் இந்த கோமுகத்திலிருந்து கிடைக்கும் புனித நீரை தலையில் தெளித்துக் கொள்வதை நாம் பார்த்திருப்போம் அல்லவா? சிலர் பிடித்து கொண்டு வீட்டிற்கும் எடுத்து செல்வர். இன்னும் சிலர் பார்ப்பதற்கு அசுத்தமாக தெரிவதால் என்னவென்றே தெரியாமல் முடித்து கொண்டு சென்று விடுவார்கள். கோயில் மூலஸ்தானத்தில் வீட்டிற்கும் தெய்வ சிலைகளுக்கு செய்யப்படும் அபிஷேக பொருட்கள் இறைவனின் திருமேனி மீது பட்டு வழிந்து கருவறையிலிருந்து இந்த கோமுகம் வழியாகத்தான் வெளியேறும். இங்கு பற்பல கோடி தேவதைகள் குடிக்கொண்டிருப்பதாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. பூமியில் ஓடும் கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகளின் பலன்களை விட இந்த கோமுக தீர்த்தத்தின் மகிமை வாய்ந்தது. இந்த புண்ணிய நதிகளே கோமுக தீர்த்தத்தை தெளித்து தூய்மை அடைவதாக சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கோயிலுக்கு செல்லும் போது கோமுக நீரை தெளித்து கொள்வதால் நம்மிடம் இருக்கும் தீவினைகள் ஒழிந்து மனம் சுத்தமாகும் என்பது ஐதீகம். விசாக நட்சத்திரத்தன்று இந்த புனித தீர்த்தத்தை ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைத்து கொண்டு சென்று வீட்டில் உங்கள் வியாபார ஸ்தலங்களில் பணம் வைக்கும் இடத்தில், வாகனம் மற்றும் குடும்ப நபர்களின் மீது தெளித்துவிட வேண்டும். இதனால் வளம் பெருகி செல்வ செழிப்பு உண்டாகும். பரணி மகம் நட்சத்திரத்தன்று பிடித்து கொண்டு வரப்படும் கோமுக தீர்த்தத்திற்கு தனி சிறப்பு உண்டு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே இருக்கும் இந்த 2 நட்சத்திரங்கள் அன்று தெளித்துக் கொள்வதால் விபத்துகள் ஏற்படாது, யமபயம் நீங்கும். கோமுக நீரை கொண்டு வந்து பூஜை அறையில் எப்போதும் இந்த நீரை வைத்திருக்கலாம். முக்கிய நட்சத்திரத்தன்று இதேபோல் செய்வதால் சகல தோஷங்கள் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. எந்த விதமான கண் திருஷ்டியும் நீங்கும், கெட்ட கனவுகள் வந்து பயமுறுத்தாது. இந்த தீர்த்தத்தை அருந்துவதால் தீராத பிணிகள் தீரும். கார்த்திகை நட்சத்திரத்தன்று கோமுக தீர்த்தத்தை தெளித்துக் கொள்வதால் பிரிந்த தம்பதியர்கள் விரைவில் ஒன்று சேருவார்கள். ரோகிணி நட்சத்திரத்தன்று தெளித்துக் கொள்வதால் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தன்று தெளித்துக் கொள்வதால் ஆரோக்கியம் சீர்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தன்று தெளித்துக் கொள்வதால் திருமண தடை நீங்கும். பூசம் நட்சத்திரத்தன்று தெளித்துக் கொள்வதால் பூர்வ புண்ணிய ஜென்ம பாவங்கள் விலகும். அஸ்தம் நட்சத்திரத்தன்று தெளித்துக் கொள்வதால் மற்றவருடைய உதவிகள் கிட்டும், கடன் பிரச்சனை தீரும். ஆகவே ஒவ்வொருவரும் திருக்கோயிலுக்கு திரும்பி வரும் பொழுது கோமுக வழியாக வரும் தீர்த்தத்தை எடுத்து வந்து மனைவியில் தெளித்து கொண்டு நல்ல வரம் பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.